ஐயா, பாமகனுடைய சட்டமன்ற குழு தலைவருடைய பதவியை மாத்தி அமைக்கணும், அதாவது தர்மபுரி வெங்கடேசனுக்கு மாத்தி கொடுக்கணும்னு அன்புமணி ஆதரவாளர்கள் எம்எல்ஏக்கள் இது சட்டப்பேரவை செயலரை பார்த்துருக்காங்க. தெருக்கூத்தில் பல வேஷங்கள் வரும், பல நடிகர்கள் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு தெருக்கூத்து நடக்குது, பார்த்து நீங்களும் பாருங்க. இல்ல, உங்க தரப்பு தேர்தல் ஆணையத்தை சந்திச்சிருக்காங்க. எங்க தரப்பு உங்களுடைய ஜி.கே. மணி அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் அதிகாரிகள் பார்த்திருக்காங்க. அதெல்லாம் பரம ரகசியம், உங்களுக்கு சொல்லக்கூடாது. இல்லையா, கூட்டணி தொடர்பான சந்திப்புன்னு சொல்றாங்க டெல்லியில. அதுவும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அதுவும் சொல்லக்கூடாது, எல்லாம் ரகசியம். அங்கே வழி விடுங்க, அந்த வண்டிக்கு வழி விடுங்க. இந்த பிரச்சனை, இந்த இருதரப்புங்கிற பிரச்சனை, நீங்க ஒரு இருதரப்பே கிடையாது, அது ஒரு கிடையாதும்மா. அது ஒரு கும்பல், என்னென்னமோ சொல்லி ஏமாத்தி இருக்குது, அவ்வளோதான். தேர்தல் வரைக்கும் இந்த பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னா அவ்வளோ நாளைக்கு போகாது. இல்ல, உங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களும் சரி, தமிழக மக்களும் எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் தெளிவாக இருக்காங்க. நேற்றுக்கு முதல் நாள் கிட்டத்தட்ட 250 மாவட்ட செயலாளர்கள் அவங்களெல்லாம் பேசி எல்லாம் பண்ண, எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. பாமக முக்கிய தலைவரான ஜி.கே. மணி அவர்களையே சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கணும்னு சொல்லி அவங்க போய் கோரிக்கை வைக்கிறதுங்கிறது அதான் தெருக்கூத்து நடக்குது, வேடிக்கை பாருங்க. அதில் எல்லா வேஷமும் வரும், பபன் வருவான். கூட்டணி தொடர்பா அன்புமணி தான் இறுதி முடிவு எடுப்பாருன்னு அவங்க தரப்பு வழக்கறிஞர் பாலு அவர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கூட்டணி தொடர்பு நான் என்ன சொல்ல முடியும்? கூட்டணி தொடர்பான முடிவு எப்போ வருங்க? வெகு விரைவில் வரும், வெகு விரைவில் நான் எடுப்பேன்.